வந்துங்க நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க சின்ன ஜாரில் அரைச்சி வச்சுருக்குதுங்க. ஒரு 5 6 நெல்லிக்காய்க்கு பக்கமாக ஒரு அரை ஜார் அளவு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிங்க. நம்ம அரை ஜார் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டுங்க. அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. நம்ம வெளியே சிந்தாத அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டுங்க. தயிர் வந்து நம்ம கெட்டி தயிராக இருக்குதுங்க. நெல்லிக்காய் மோர் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஜல்லடை பெரிய ஜல்லடையில் வடிச்சிட்டு சின்னதில் வடிக்கணும். உப்பு வந்து இந்த அளவு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/2 லிட்டர் தயிருங்க, 1/2 லிட்டர் தண்ணிங்க. இது வந்து ஒரு 6 நெல்லிக்காய் இருக்குங்க. 5 நெல்லிக்காய் மிச்சம் 2வது ட்ரிப்பு அரைச்சிக்கலாம். இது காட்டுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி வச்சுருக்குதுங்க. கடைசியில் அந்த விதை வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ வெறும் தயிர் மட்டும் நம்ம ஆற்றிக்கலாம். மிக்சியில் அடிக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி தயிரை ஃபஸ்ட்டு ஆற்றிக்கணுங்க. ஆற்றிட்டு நம்ம அந்த தண்ணி கலக்கி நமக்கு எவ்வளவு மோர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கலக்கலாங்க. உப்பு வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் அரைக்கும் போதே உப்பு கலக்கியாச்சுங்க. நான் காட்டுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு மெதுவாக ஆற்றிட்டுங்க. கொஞ்சம் வேகமாக ஆற்றினோன்னா நம்மளுக்கு மோர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஆற்றணும். இந்த மாதிரி ஸ்பீடாக ஆற்றினோம்னா நம்மளுக்கு மோர் மாதிரி வந்துடுங்க. அப்புறம் தண்ணி கலக்கலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி கலக்கக்கூடாதுங்க. இப்போ நல்லா அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் மோர் மாதிரி வந்துடுங்க. நம்ம மோர் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மோராக சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கிறதுக்கும் கூட இந்த மாதிரி ஆற்றிக்கலாங்க. மிக்சியில் அடித்தா அதுக்கு விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இனி வந்து நம்ம தண்ணி கலக்கலாங்க. தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் கலக்கலாங்க. நம்ம ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி கலக்கலாங்க. அப்புறம் இந்த நெல்லிக்காய் 2ஐயும் கலக்கிட்டுங்க நம்ம வந்து வடிச்சுக்கலாங்க. இப்போ வந்து மோர் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குதுங்க. தண்ணி கலக்கிட்டுங்க இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் வேகமாக ஆற்றிக்கலாம். இப்போ பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குதுங்க. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காயை கலக்கிடலாம். உப்பு அதில் இருக்குதுங்க. பெரிய ஜல்லடையில் வடிச்சிட்டுங்க. பெரியவங்களாக இருந்தால் அப்படி குடிச்சிக்கலாங்க. சின்ன ஜல்லடையில் வடித்தா சின்ன குழந்தைகளுக்கு அந்த துதி தெரியாதுங்க. அதனால் சின்ன ஜல்லடையை வடிச்சுக்கலாங்க. பெரியவங்கன்னா அப்படி குடிச்சிக்கலாங்க. சக்கை நிற்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச நெல்லிக்காய் உப்பு கலக்கியாச்சுங்க. இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கலக்கலாங்க. நம்ம வந்து மோரும் கூட கலக்கலாங்க. இந்த மோரை ஊற்றினோம்னா அப்புறம் அந்த ஜார் வந்து கொஞ்சம் நல்லா கழுவணுங்க. மோர் இதாகிடுங்க. அதனால் தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம இந்த ஜாரையும் கழுவி வச்சுங்க. இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை ஆற்றிக்கலாங்க. நம்ம எவ்வளோ தூரம் வேகமாக ஆற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி மாதிரி கிடைக்கும். இப்போ மோர் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. வடிச்சிடணுங்க. இன்னும் தண்ணி இன்னுமே நம்ம இன்னொரு 1/4 லிட்டர் தண்ணி கலக்கலாங்க. தண்ணி கலக்கின வரையில் நல்லா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ்னே சொல்ல முடியாதுங்க. ரொம்ப வைட்டமின் சியில் இருக்கிறதுனாலங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. மாசமாக இருக்கிறவங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு வெய்ய காலத்துக்குங்க. குழந்தைகளுக்கு நெல்லிக்காய் மோர்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம இந்த இதில் வடிச்சிடலாங்க. பெரிய ஜல்லடை வச்சு நம்ம இப்போ வடிச்சுக்கலாங்க. வடித்த சக்கையும் கூட தொட்டி செடியோ இல்லை நம்ம செடிகள் போடுறோம்னா அந்த சக்கையை போட்டுக்கலாங்க. நெல்லிக்காய் தேன் நெல்லி மாதிரியும் செய்யலாங்க. நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வடித்து வச்சுங்க. இப்போ வந்து நம்ம சின்ன ஜல்லடையில் வந்து வடிச்சுக்கலாங்க. நம்ம எந்த இதில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஜல்லடையில் வடித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சக்கையெல்லாம் நின்று போயிடுங்க. ஒரு தட்டினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சக்கையெல்லாம் நின்று போயிடுங்க. இப்போ கொஞ்சமாக தான் நம்ம வடிச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் வடிக்கும்போது நம்மளுக்கு வந்து மோர் அந்த துதி இல்லாமல் இருக்குங்க. இப்போ சின்ன டம்ளரில் ஊற்றி காட்டுறேங்க.
இன்னும் கூட நம்ம தண்ணி கலக்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம நெல்லிக்காய் மோர்னே சொல்ல முடியாதுங்க. குழந்தையெல்லாம் விருப்பப்பட்டு குடிப்பாங்க.